அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன் அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, நாங்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் நானும் சகோதரர் ரிஃபாய் டாக்டர் ரிஃபாய் அவர்களும் நாங்கள் இன்டர்நேஷ்னல், அதாவது பாகிஸ்தானில் இரு நவம்பர் 26, 27, 28களில் நடந்த குவெஸ்ட் ஃபார் ஜஸ்ட் குளோபல் ஆர்டர் என்ற கான்ஃபரன்ஸ், பாகிஸ்தான் ஜமாத் இஸ்லாமியால ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட quest ஃபார் ஜஸ்ட் குளோபல் ஆர்டர். அதாவது ம், உலக மக்களோட தேவை, அதாவது ஒரு நியாயமான நீதமான ஒரு உலக அமைப்பை நோக்கின உலக மக்களோட அந்த தேவையை பற்றி கதைக்கிற இஸ்லாமிய அறிஞர்கள்ட, இஸ்லாமிய இயக்க தலைவர்கள்ட அவங்களோட நிலப்பாடுகளை கதைக்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் பற்றி நாங்கள் பேசி கொண்டிருந்தோம். அந்த அதன் போது நாங்கள் சொல்ல பார்த்த விஷயம்தான், நாங்கள் விளங்கி கொண்ட விஷயம்தான் என்றால், இப்போ இந்த குளோபல் ஆர்டர் விஷயத்தில் இஸ்லாமிய நிலப்பாடு, இஸ்லாமிய பார்வை ஒன்று எங்களுக்கு தேவைப்படுதே. இப்போ கடந்த இந்த ஒரு வாரத்துக்கு இடையிலேயே உலகம் வெகு வேகமாக ஒரு ஒரு அனாக்கிய ஒரு கரைச்சலை நோக்கி மூவ் பண்ணி கொண்டு இருக்குது. உங்களுக்கு தெரியும், இந்த ஒரு கிழமை இருக்கும். அதாவது வெனிசுவேலன் பிரசிடென்ட் மதுரோவை அமெரிக்கா இராணுவம் பெய்த்து அதில் அவரை பாதுகாத்து கொண்டிருந்த 30க்கும் மேற்பட்ட அஹ், பாதுகாவலர்கள் எல்லாம் கொலை செஞ்சு போட்டு பெரும் அமளி துமளி ஒன்றை செஞ்சு போட்டு அவரை உசுரோட பிடிச்சிட்டு வந்துக்கிறாங்க. அமெரிக்காவில் வந்து அவங்க அஹ், அவரை நீதம் தீர்க்க போகிறாங்களாம். அப்போ இது எல்லா இடதுசாரியா அல்லது எல்லா நியாயமான சேனல்கள்லையும் பார்த்தாலும் அவர் டெமோக்ரஸி செஞ்சாரா இல்லையா என்றது அல்ல. இப்படி ஒவ்வொரு நாட்டில் இவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு அவனை நான் வீழ்த்த போறேன்னு சொல்லி ஐக்கிய நாடுகளோட சபையிட டிஸ்கஷன் அனுமதிகள், உலக நாடுகளோட அஹ், அனுமதிகள் இல்லாமல் ஒவ்வொரு நாடும் இன்னொரு நாட்டை தண்டிக்க வெளிக்கிட்டா உலகத்தில் என்ன நடக்கும் என்ற அந்த விஷயம் உலகம் முழுக்க பேசப்படுது. ஒரு பெரிய ஒரு உலக அமைதிக்கு அல்லது உலக ஒழுங்க புறக்கணிச்ச ஒரு விஷயமாக மாறி இருக்குது. அதே மாதிரி ரஷ்யாவோட ஆயில் டேங்கரை அமெரிக்கா கேப்சர் பண்ணிச்சுது. திரும்ப ரஷ்யா வந்து அமெரிக்காவோட அல்லது அமெரிக்கன் அலைஸ்ட 3 பில்லியன் பெறுமதியான ஆயில் டேங்கர்ஸை கேப்சர் பண்ணியிருக்குது. திரும்ப அமெரிக்காவில் அந்த ஐஸ் என்ற அந்த அதாவது இமிக்ரெண்ட்ஸை கண்ணா பின்னமா என்று சொல்லி எல்லா இடத்துலையும் போயிட்டு போயிட்டு பிடிச்சி கொண்டு அவங்கள அஹ், வெளிநாடுகளுக்கு கடத்த முயற்சிக்கிற அல்லது அவங்களுக்கு பெரும் கரைச்சல்களை கொடுக்குற அந்த என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த அமைப்பு ஐஸ் வந்து உள்நாட்டு ஒரு வெள்ளைக்கார பொம்பளையே கொலை செஞ்சு போட்டுது. முகத்துல 3 முறை சுட்டிக்கிறாங்க. அது பெரும் அமளி துமரியை அமெரிக்காவில் ஏற்படுத்தி கொண்டிருக்குது. ஈரான்ல பெரும் ப்ரொட்டஸ்ட் ஒன்று வந்திருக்குது. உம், அதை பற்றி இந்த வெஸ்டர்ன் ஊடகங்கள் வந்து இதுதான் ஈரான் முடிஞ்ச கதை என்று சொல்கிறதுக்கு வெளிக்கிட்டிக்கிறாங்க. அதுலேயும் லா அண்ட் ஆர்டரை கொண்டு வரத்துக்காக 50க்கு மேற்பட்டவங்க சுடப்பட்டிக்கிறாங்க. எத்தனையோ பேர் காயமடைஞ்சிக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. இது எல்லாத்தையும் விடவும் மேலாக ஆம், அஹ், அதாவது வின்டர் என்ன சொல்ற அரப் ஸ்ப்ரிங், அரபு வசந்தத்தை அரபு வசந்தத்தை கண்டு பயந்த அரபு நாட்டு ஆட்சியாளர்கள் இது அடக்கோணம் இதெல்லாம் வந்து இஹ்வானுல் முஸ்லிம்ட அல்லது இஸ்லாமியவாதிகள்ட அந்த விருப்பம் நல்லா விளங்குது. இவங்க அரப் மொனாக்ஸ், அதாவது அரபு மன்னர்களை அவங்க வாழ விட மாட்டாங்க. எனவே இவங்களை இஸ்லாமியவாதிகளை அடக்கோணம் என்ற அந்த கருத்தில் சவுதியும் யுஏஇ எமராத்தும் அஹ், துபாயும் ஒன்று சேர்ந்து கொண்டு அதுக்கு பிறவே ஒரு கூட்டமைப்பில் வந்து இயங்க வெளிக்கிட்டாங்க. வெளிக்கிட்டதில் அவங்க நிறைய அஹ், இந்த சவுதியை விடவும் எமராத்திக்கு வந்து இந்த முஸ்லீம்கள் வந்து பலம் பெற கூடாது,
ஆட்சியாளர்கள் சொல்றதை கேட்டுட்டு ஈக்கணும் இவனுக்கு தனி கருத்து ஒன்றெல்லாம் ஈக்கல அவங்க அதுக்கு தகுதியானவனும் இல்லைன்ற வகையில் எல்லாரையும் பிரித்து சிதைக்கணுன்ற வகையில் லிபியாவில் கொண்டு போயிட்டு லிபியாவை துண்டாடுறதுக்கு அவங்க ஆயுதம் வழங்கிக்கிறாங்க. சூடானில் பெரும் அமளி தும்மலிகளும் பெரும் உயிர் சேதங்களும் பட்டினி சாவுகளும் நடக்கிறதுக்கு அவங்க காரணமாக அமைஞ்சிக்கிறாங்க. அதே மாதிரி சோமாலிலேண்ட் அப்போ சோமாலியாவில் ஒரு 2 பிரிவு நீக்குது, சோமாலியானும் சோமாலிலேண்டுன்னும். மெதுவாக இந்த சோமாலிலேண்டுக்குள்ள வந்து அவங்க போயிட்டு அந்த சோமாலிலேண்டை பிரித்து எடுக்க முயற்சிக்கிறாங்க. அதுக்கு எல்லாத்தையும் விடவும் இந்த யமனில் யமனை வந்து யமன்லேயும் ஒரு இந்த அட்டகாசங்களை சேர்த்து வெளிக்கிட்டாங்க. அப்போ இது சவுதியும் யுஏயும் சேர்ந்து செஞ்ச விஷயம். ஆனால் அதுக்கு உள்ளாலேயே இந்த தண்ணிக்குள்ள நெருப்பு கொண்டு போகிற மாதிரி யுஏஇ கவனமாக அவன் டொமினன்ஸை கொண்டு வரதுக்கான முயற்சிகளோன்னு செஞ்சுக்கிறாங்க. அதை வந்து இந்த யுஎஸ்டிசி அண்டு அதாவது யமனில் போகிற சவுத் யமனில் இருந்த எஸ்டிசி என்ற ஒரு அமைப்புக்கு இவங்க தனியாக அவங்கள வளர்த்தெடுத்து பிறகு வளர்த்த கடாட மேலேயே வளர்த்த கடா மார்பில் பாய்கிற மாதிரி சவுதிக்கு எதிராகவே சவுதி டெரிட்டரிஸ்களுக்கு எதிராகவே அதுகளை கைப்பற்ற அளவுக்கு இவன் முயற்சிக்கிறான். அவ்வளோ எம்பிஷியஸ். அதாவது அந்த சின்ன நாடு 1 லட்சம் பேர் தான் எமராத்தி செய்கிறான் நம்ம உலகத்தில். அந்த 1 லட்சத்தை வச்சுக்கிட்டு எப்படி உலகத்தையே இந்த அராஜகமாக கட்டுப்படுத்துறது, நியாயமாக கட்டுப்படுத்தினாலும் பரவாயில்ல, அராஜகமாக கட்டுப்படுத்துறது எப்படி? அப்படி 1 லட்சம்ன்றதோ 10 லட்சம் எனக்கு சரியா ஷுவர் இல்லை, 1 மில்லியன் நினைக்கிறேன். 1 மில்லியன் தான் நீக்கிறாங்க துபாய் சிட்டிசன். அப்போ அப்போ இதில் கோபம் அடைஞ்ச சவுதி வந்து எதிராக தாக்க ஆரம்பிச்சிட்டு எமரேட்ஸை. அப்போ அவர் ஒரு திரும்ப தெரிந்தானே பெரிய நாய்கள் சின்ன நாயை கடிக்க வெளிக்கிட்டா என்ன நடக்கும், அப்படி கூனி குருவும் அது மாதிரி கூனி குருவி வாழையெல்லாம் சுருட்டி கொண்டிருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ சவுதி வந்து ஒரு ஜங்ஷனில் இங்கிட்டு ஹுவான் அதாவது ஹுவான் டர்க்கி கட்டார் அவங்களோட சேர்ந்து கொண்டு அந்த நிலப்பாட்டை அமைக்கிறதா அல்லது தொடர்ந்தும் இந்த யுஏஇ இஸ்ரேல் அந்த அவங்களோட உள்ள அமைப்பில் தொடர்றதா என்ற ஒரு கிரைசிஸில் இருக்கிறதாக சொல்கிறாங்க ஆட்கள், அனலைசஸ் சொல்கிறாங்க. சவுதி மட்டும் இந்த இஸ்லாமியவாதிகளோட முஸ்லீம் அதாவது பாமர பொதுமக்கள் அல்லாது முஸ்லீம் பொதுமக்கள் தான் அந்த ஆசை அபிலாசைகளை செய்கிறதுக்கு வெளிக்கிட்டுட்டா சவுதி இவ்வளோ நாள் செஞ்ச பாவங்களை தவறுகளை எமனை அழிக்கிறது, அதாவது பலஸ்தீனுக்கு உதவி செய்யாமல் இருந்தது, இது எல்லாத்தையும் பொதுமக்கள் மன்னிச்சிடுவாங்க அவங்க இப்படி செய்ய வெளிக்கிட்டான்னு பெரும் ஆதங்கத்தோட சவுதியிட அந்த நிலப்பாட்டை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ உலகத்தில் வந்து இப்படியாக இத்தனையோ நிகழ்வுகள் நடக்கும்போது இதை இஸ்லாமிய அமைப்பில் எப்படி பார்க்கறது, இது இஸ்லாத்தில பார்வை என்னன்றதை பேசக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நானும் சகோதரர் டாக்டர் ரிஃபாயும் வந்து நாங்கள் இதை வாராந்தம் பேசிக்கொள்வோம் என்று ஒரு அமைப்பில் இந்த அமர்வு எடுத்துக்கிறோம். இதுக்கு ஒரு ஆங்கராக இது ஒரு ஒரு இடத்துல இருந்து துவங்குன்ற வகையில் டாக்டர் ரிஃபாய் சொல்கிறது என்னென்றால் அந்த பாகிஸ்தானில் நடந்த குவெஸ்ட் ஃபார் குளோபல் ஜஸ்ட் குளோபல் ஓர்டர் அந்த கான்ஃபரன்ஸில் நடந்த ஸ்பீச்சுவலை மையமாக கொண்டு விஷயங்களை நாங்கள் பேசிக்கொண்டு போவோம். அந்த வகையில் அதில் பேசப்பட்ட ஒரு பேச்சு தான் ஜமாத் இஸ்லாமிட அமீர் ஹாஃபிஸ் என்ஜினியர் நயீமுர் ரஹ்மான் என்ற அவருடைய ஸ்பீச்சை அனலைசிஸ் பண்ணுறதாக இந்த டிஸ்கஷன் அமைச்சு கொள்வோம் என்று சொல்லி நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இன்ஷால்லா நாங்கள் எங்களோட விஷயங்களை தொடர்ந்து கொண்டு போவோம். டாக்டர் ரிஃபாய், நீங்கள் அவங்களோட விஷயத்தை நீங்கள் அவங்களோட சைடால் இந்த இதை கொண்டு நடத்தி கொண்டு போவோம். ஓகே, ஜஸாக்கல்லா ஹைர் ஷேக் சல்மான். அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா. இன்ஷா அல்லா நாங்கள் இந்த டிஸ்கஷனில் ஷேக் சல்மான் சொன்ன மாதிரி தான் சென்ற மாதம் 2025 நவம்பர் 25, 26, 27 நடந்த பாகிஸ்தானில் நடந்த அந்த கான்ஃபரன்ஸை பற்றிய அதில் கீநோட் ஸ்பீச்சாக ஹாஃபிஸ் இன்ஜினியர்
நயீமுர் ரஹ்மான் அவங்களுடைய ஸ்பீச் அந்த இதில் அந்த கன்ஃபரன்ஸில் யூனிக்னஸ் என்னன்னு சொன்னால், அந்த கன்ஃபரன்ஸோட தீம் உலகம் இன்றைக்கு இருக்கிற நிலையில், உலகம் பற்றி கொண்டிருக்கிற நிலையில் ஆல்டர்னேட்டிவ் ஒரு ஐடியாவை, இஸ்லாமிய ஒரு ஐடியா, ஒரு ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் எப்படி ப்ரப்போஸ் பண்ணலாம்ன்றதுக்கு அவங்க என்ன செஞ்சா, முஸ்லீம் நான் முஸ்லீம் எல்லாரையும் சேர்த்து 150 டெலிகேட் மட்டும் எடுத்திக்கிறாங்க. அதில் முக்கியமாக சவுத் ஆப்பிரிக்கா, பிரேசில் இருந்தெல்லாம் வந்தாங்க. இந்த பலஸ்தீனில் காசாவை அந்த இதுக்கு அவங்க காசா யுத்தம் முக்கிரமாக போகிற நேரம் அங்கே கொஞ்சம் கப்பல்கள் அனுப்பினாங்க தானே, அதாவது இது அந்த மக்களுக்கு உணவு கொடுக்கறதுக்கு. அந்த லீடிங் குரூப்பில் இருந்த ஒரு முக்கியமான சவுத் ஆப்பிரிக்கன் மினிஸ்ட்ரி, அதே மாதிரி பிரேசில்லேருந்து ஹை லெவலில் இருக்கிற டாப் லெவலில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் எடுத்து தான் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற அட்டூழியங்கள், இந்த கரப்ஷன்கள், இந்த வேர்ல்டு எக்ரெஷன்ஸுகள் எல்லாத்தையும் எதிர்த்து நிற்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் உண்டு, ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று உருவாக்கணும். அதுக்கு பாகிஸ்தான் ஜமாத் இஸ்லாமி தலைமைத்துவம் கொடுக்கணும். இந்த கரபுலகம் இருக்கிற நிலையில், அல்லது மலேசியா இருக்கிற நிலையில், அல்லது துருக்கி இருக்கிற நிலையில் அவங்களான இப்படியான பிரச்சனைகளுக்கு இது ஒன்று பிளாட்ஃபார்ம் ஒன்று உருவாக்க இயலாது. அந்த நிலையில தான் இருக்குது. எனவே அதுக்காக வேண்டி ஒரு டிஸ்கஷன், முக்கியமாக இஸ்லாமிய அறிஞர்கள், இஸ்லாமிய அரசியல்வாதிகள், இஸ்லாமிய கருத்தோடு இருக்கின்ற இஸ்லாமிய இயக்கத்தின் தலைவர்கள், ஒரு இயக்கம் அல்ல பல இயக்கங்களோட தலைவர்களை எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பனலாக பல பனல்களாக பிரித்து நல்லா வெல் ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட இன்றைக்கு இருக்கிற கரண்ட்ல இருக்கிற உலக நிலையை, ஜியோ பொலிட்டிக்கல் நிலையை டிஸ்கஸ் பண்ணினா பல டோக்குகள், ஒரு டோக்கல்ல. ஆனால் அவங்க அந்த ஸ்பீச்சர்களுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் கொடுத்தாங்க. ஆனாலும் கூட அதில் பல கோணங்கள்லேருந்து இன்றைக்கு இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த நிலையை பலரும் டிஸ்கஸ் பண்ணாங்க. எனவே தான் இது முக்கியமான ஒரு ஸ்பீச் ஒன்று எல்லாரும் கேட்குறதுக்கு. யூடியூப்லேயும் கேட்கலாம், அல்லது உங்களுக்கு டிக்டாக் இருந்தால் அதுலேயும் கேட்கலாம். எல்லா சோஷியல் மீடியாலேயும் அந்த எல்லா ஸ்பீச்சையும் போட்டிக்கிறாங்க, 40-50 ஸ்பீச்சையும் போட்டிக்கிறாங்க. எனவே யாரும் இந்த துறையில் ரிசர்ச் செய்ய வேணுமாக இருந்தால், பிஹெச்டி செய்ய வேணும் இருந்தாலும் கூட இஸ்லாமிய நோக்கில் இதை பார்க்குறதுக்கு அது நல்ல ஒரு ஆரம்ப பூஸ்டிங்காக இருக்கும். இப்போ நாங்கள் இந்த இதுக்கு வரேன்டா, இன்ஜினியர் பாகிஸ்தான் ஜமாத் இஸ்லாமி அமீர்ட அந்த டோக்கை நாங்கள் கீனோ ஸ்பீச்சை நாங்கள் பார்க்குறேன்னு இருந்தால், அவரோட மெயின் தீம் என்னன்னு சொன்னா, அவர் சொல்கிறாரு, ஹியூமனிட்டி ஸ்டாண்ட் அட் அ குரூஷியல் டிசைசிவ் த க்ரோஸ் ரோடுண்டு. அதாவது இன்றைக்கு மனித குலம் அதாவது ஆக முக்கியமான ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரிவினை கோட்டில் இருக்குதுன்னு சொல்லி. ஏனென்றா என்ன காரணம்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு என்னென்னா, பவர் ஸ்ட்ரக்சர் இருக்குதானே, வேர்ல்டு லீடர்ஷிப் பவர் ஸ்ட்ரக்சர் அது இன்றைக்கு தளம்பு போயிருக்குதாம், அது ஆட்டம் கண்டு கொண்டு இருக்குதாம். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற உலக ஓர்டர் இருக்குதானே, நாங்கள் இதுவரை காலமும் இந்த உலகத்தை யார் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, காலனித்துவம் ஆட்சி காலத்திலிருந்து அதுக்கு பிறகு 2ஆம் மகா உலக யுத்தத்துக்கு பிறகு இந்த ஒரு வகையான யூனிபோல ஓர்டரை தான் அமெரிக்கா கிரியேட் பண்ணி கொண்டு இருக்குது. யூனிபோல ஓர்டர்ன்னு சொன்னால் அதுக்கு முந்தி ஒரு பைபோல் ஓர்டர் தானே இருந்தது. பைபோல ஓர்டர்ன்னு சொன்னால் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு வகையான கோல்ட் வார் நடந்து கொண்டு இருந்துச்சு. அப்போ அதுக்கு பிறகு, அதாவது 1950களுக்கு பிறகு இல்ல எப்படி, அதாவது நீங்க ரஷ்யா இதுகள் வந்து 50களோட துவங்கி அவங்களோட இந்த அந்த பைபோல வேர்ல்ட் இருந்தது. 1989ல வந்து ரஷ்யா வந்து நான் சரி அது சொல்லத்தான் மாறேன் நான் உங்களுக்கு. சரியா? ஓகே. அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னு இருந்தால் அதுக்கு பிறகு அவர் சொல்கிறார் என்னென்றால், கம்யூனிசம் அல்லது கேபிட்டலிசம் அல்லது இன்றைக்கு இருக்கிற குளோபல் ஓர்டர், யுனைடெட் நேஷன் அமைப்பில் இருக்கின்ற இந்த குளோபல் ஓர்டர் அதெல்லாம் ஏதோ ஒரு வகை கிரம்பிளிங் ஆட்டம் கண்டு கொண்டு வருகிறது. சரியோ?
அப்ப ஏனென்றா ஆட்டங்காண்டி கொண்டு வாரேன்டா இப்ப அமெரிக்கன் எக்ஸெப்ஷனலிசம் தானே அந்த எக்ஸெப்ஷனலிசம் நீங்க சொன்ன மாதிரி இப்ப ரிஃபைன் அந்த எ- எக்ஸெப்ஷனலிசம் என்றதை கொஞ்சம் அதை நீங்க விளங்குற அமைப்புல சொல்லி கொண்டு போனா நல்ல. ஓகே. அது இப்ப நான் அதை விளங்கப்படுத்தத்தான் வாரேன். நீங்க அதுக்குள்ள சரி சொன்னீங்க. சரி சரி சரி. பரவாயில்ல. நான் அமெரிக்கன் எக்ஸெப்ஷனலிசம் என்னன்னு சொன்னால், அமெரிக்கா தான் உலகத்துல எல்லாத்தையும் லீட் பண்ணணும். அவங்களுக்கு தான் எல்லா உலக சட்ட விதிமுறைகளை, இன்டர்நேஷனல் லோவை, லோ அண்ட் ஆர்டரை ஆக்கிரமிப்பு எதையும் செய்யறதுக்கு அதுக்கு அப்பாற்பட்டு இயங்குறதுக்கு அமெரிக்காவுக்கு மாத்திரம்தான் ஒரு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி ஒரு அப்படியான பிஹேவியரோடு நடக்கிறது தான் அந்த அமெரிக்கன் எக்ஸெப்ஷன் இல்லை. அதாவது அவங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது, அவங்க தான் ஸ்ட்ராங்கஸ்ட் வேர்ல்டு, அவங்க தான் பவர்ஃபுல், அவங்க தான் ரிச்சஸ், அவங்க தான் எல்லாத்தையும் உலகத்தில் இருக்கின்ற எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுகின்ற அதிகாரம் அவங்களுக்கு இருக்கிறன்ற அந்த எண்ணம், அந்த அந்த கோட்பாடில் அந்த பிரமையில் வாழ்றது தான் அமெரிக்கன் எக்ஸெப்ஷனலிசம். நீங்கள் சொன்னதுக்கு உதாரணமாக டிக் செயினின்னு இருந்தார் தானே, ஓ டிக் செயினி அவரோட புக் ஒன்றிக்குது அமெரிக்கன் அவரும் அவரோட மகள் லிஸ் செயினின்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு புக் ஒன்று வெளியிட்டாங்க, எக்ஸெப்ஷனல் வை த வேர்ல்ட் நீட் அ பவர்ஃபுல் அமெரிக்கான்னு. ஏன் உலகம் இப்படியான பவர்ஃபுல்லான அமெரிக்கா தேவைன்னு சொல்லி டிக் செயினி ஒரு புக் ஒன்று வெளியிட்டாரு. அந்த புக்கில் சொல்கிற என்னன்னு சொன்னா, வி ஆர் த லாஸ்ட் ஹோப், த பெஸ்ட் ஹோப் ஃபார் த எர்த். அதாவது நாங்கள் சொல்லுவோம் தானே ஹைர் உம்மத்துன்னு சொல்லி முஸ்லீம்கள், அது மாதிரி அவங்கள்ட்ட ஒரு கோட்பாடு ஒன்று இருக்குது, நாங்கள் தான் உலகத்தில் பவர்ஃபுல், எங்கள்கிட்ட தான் சயின்ஸ் டெக்னாலஜி இருக்குது, எங்கள்கிட்ட தான் மிலிட்ரி இருக்குது, நாங்கள் உலகத்தில் சொல்கிறது தான் சட்டம். இப்படியான ஒரு கோட்பாடு இருக்கிறது தான் அமெரிக்கன் ம். அத எக்ஸெப்ஷனலிசம். வந்து அத ஒரு மோரல் ஃப்ரேமுக்குள்ளேயும் கொண்டு வந்தது தான் டிக்ஷனரியோட விஷயம். லாஸ்ட் ஹோப்பண்டா நான் இப்படி உலகத்துல ஒரு தலைவர் போலீஸ்காரன் ஒன்று இருந்தா தான் உலகம் வந்து நல்ல முறையில் போகும். நாங்க எங்கட இந்த டொமினன்ஸை இந்த எக்ஸெப்ஷனலாக விரும்பினதை செய்கிறது என்ற அந்த அதிகார பின்னணியையும் அந்த மனோநிலையும் நிலப்பாட்டையும் விட்டு கொடுத்துட்டா உலகத்துல அனாக்கி வந்துடும் என்றது அதை நிறுவ பார்த்த அந்த முயற்சி தான் அந்த டிக்ஷனரியோட அந்த புத்தகம் மாறிக்கணும் இல்லையா? ஓ அதுதான் நான் ம். நீங்கள் அப்படின்னு அவன் சொல்கிறாங்க என்னென்னா, இந்த இப்போ இவங்கள்ட்ட அமெரிக்கன் வெஸ்டர்ன் வேர்ல்டில் ஒரு கன்செப்ட் ஒன்று இருக்குது. என்னன்னு சொன்னா, இப்போ நாங்கள் உலகத்தை வேர்ல்ட் வியூவை பார்க்குற மாதிரி அவங்க பார்க்குறதில்ல. அவங்க பார்க்குறது என்னென்னா, அவங்களுக்கு இது இப்போ இப்போ எங்களுக்கு தானே மறுமை ஒன்று இருக்குது, அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை ஒன்று இருக்குதுன்று அப்படியாளுக்கு ஒரு கன்செப்டிக்கு தானே எங்களுக்கு மறுமை. எங்களோட வேர்ல்டு வியூ வித்தியாசம் தானே. ம். ஆனால் அவங்களோட வேர்ல்டு வியூ என்னென்னா, இந்த உலகம்தான் எல்லாம், உலகத்திலிருந்தா அவங்க எல்லாம் இழந்த மாதிரி. அப்போ அதனால் என்னச்சுன்னா, உலகத்தை மையமாக வச்சு, உலக வாழ்க்கையை மையமாக வச்சு தான் அவனோட ஃபாரின் பாலிசியோ அல்லது எல்லா கொள்கை கோட்பாடுகளும் இருக்கும். அந்த வகையில தான் அவங்க பார்க்குறாங்க என்னென்றா, நாங்க தான் மோஸ்ட் பவர்ஃபுல் நாடு உலகத்துல. எங்கள்ட்ட தான் எல்லா நன்மைகளும் இருக்குது. எங்களுக்கு தான் மனித குலத்தை வழிகாட்டுகின்ற அதிகாரம், சக்தி, வல்லமை, சயின்ஸ், டெக்னாலஜி எல்லாம் இருக்குன்னு சொல்லி. உங்களுக்கு தெரியுமோ தெரியா, கிளாஷ் ஆஃப் சிவிலைசேஷன் சொல்லி அந்த புக் எழுதின ஃபுகாஹாமா சொன்ன ஒரு கருத்து ஒன்று என்னென்னா, 1991 அவர் சொன்னாரு, இந்த இன்றைக்கு இருக்கிற லிபரல் டெமோக்ரட்டி அதுதான் உலகத்துக்கு இருக்கிற பெஸ்ட் சிஸ்டம் ஆஃப் ரூலிங். உலகத்துக்கு இருக்கிற அதுதான். எனவே தான் அவர் சொன்ன அந்த கிளாஷ் ஆஃப் சிவிலைசேஷன் சொன்ன ஒரு அந்த கருத்துல சோவியத் யூனியன் வீழ்ந்த சந்தர்ப்பத்தில் அவர் சொன்ன கருத்து என்னன்னா, இனி உலகத்துக்கு இருக்கிற ஒரே ஒரு மாடல் உலகத்தை ஆட்சி செய்யறதுக்கு வெஸ்டர்ன் லிபரல் டெமோக்ராட்டிக் சிஸ்டம் தான் உண்டு. பாருங்க, அவர் சொல்லி ஒரு 30 வருஷம் போகல, இன்றைக்கு உலகத்துல டெமோக்ரஸி ஆட்டம் காணுது. அமெரிக்காவோட தலைமைத்துவம் இன்றைக்கு டெமோக்ரஸி ஆட்டம் காணுது தானே. ஏனென்றா இப்படியான அனாக்கி ஒன்று உருவாக்குறது
இதுதான் அவர் உலகத்துக்கு கொடுக்குற ஒரு மாடல் உண்டு உலகத்தை ஆட்சி செய்யறதுக்கு. அப்ப அவர் சொல்லி 30 வருஷம் போகல. அவர் சொன்னாரு, நீங்க அந்த புக் எலிமெண்ட்டை வாய்ச்சி பாருங்கோ, கிளாஷ் ஆஃப் சிவிலைசேஷன் அவர்கிட்ட சொல்றாரு. அது எல்லாருமே கோட் பண்ணாங்க. ஈவன் அந்த கருத்துக்கள் தான் இந்த அமெரிக்கன் லீடர்ஷிப்புகளை ஈராக்குகளை பிடிக்கிறதுக்கு மற்ற நாடுகள் எல்லாம் பிடிக்கிறதுக்கு எல்லாம் காரணமாக இருந்த அந்த கருத்து. ஏனென்றால் உலகத்துக்கு அவங்களோட விழுமியங்களை டெமோக்ரஸியை பரப்பணும் உலகத்துக்குன்னு அப்படியான ஒரு முயற்சியை மேற்கொண்டு தான் இந்த கிளர்ச்சியில் இந்த பிரச்சனையெல்லாம் ஏற்படுத்துறேன். என்னன்னா இந்த அமெரிக்கன் இந்த நேரத்துல எனக்கு ஒரு கருத்துன்னு வருது. ஆட்கள் நாம விஷயம் ஈச்சதை எடியூகேட் ஆகிக்கொள்றது தானே. அதாவது இந்த உலகத்துல, அதாவது வெஸ்டர்ன் சிவிலைசேஷன், அதாவது உலகத்தோட கண்ட்ரோலை லாஸ்ட் 500 இயர்ஸா எடுத்ததுல அவன் எடுத்து நீங்க அந்த கண்ட்ரோல் இருக்கிறாதா சொல்றது, ஒயிட் மேன் பேர்டன் ஆன் ஒரு இதானிக்கு தான் பேர் என்ன சொல்றது, இது என்ன, அதாவது உலகத்துல 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 விஷயங்களை செய்யறதுக்கு, உலகத்தை நிர்வகிக்கிறதுல, உலகத்தை சிவிலைஸ்ட் மேனர்ல கொண்டு போறதுல இருக்கிற வெள்ளைக்காரன் பொறுப்பு, அவன் முதுகுக்கு மேலே இருக்கிற அந்த பாரம், அந்த பொறுப்பு என்று சொல்லி ஒயிட் மேன் பேர்டன்ஸ் என்று சொல்லி, அதாவது ஒயிட் மேன் தான் இந்த உலகத்துல சிவிலைசேஷனை கொண்டு வர இருக்குது. எனவே நீ தலைமையில் இருக்கணும். எனவே அதுக்கப்புறம் இந்த தலைமையை கண்டினியூ பண்ணுறதுக்காக நீ எடுக்கிற எந்த முடிவும், எந்த நாட்டை கொலனைஸ் பண்ணணுமோ, எந்த ஒரு மனித இனத்தை அழிக்கணுமோ, இது எல்லாமே நீ செய்கிற சரிதான். அப்படி செஞ்சு தான் இந்த உலகத்தை நீ அந்த ரிச்சா இருந்து கொண்டு தான் இதை செய்யலாம்னு சொல்ற அந்த நியாயத்தை உலகத்துல ஒரு பிலோசபியாவே டெவலப் பண்றதுல பங்களிப்பு செஞ்ச முக்கியமான ஒருத்தர் தான் மெக்கியவெல்லி. அப்ப மெக்கியவெல்லி த பிரின்ஸ் என்ற ஒரு புக் ஒன்று எழுதி, சின்ன புத்தகம் தான். ஆனா இது வரைக்குமே டாப் புக்ஸ்ல இருக்கிற ஒரு புத்தகமாவே இருந்து வருதாம், எப்படி ஆட்சியாளர்கள் இருக்கணும்னு அவன் சொன்னது. அப்ப அதுல அவன் சொல்ற முக்கியமான ஒரு கருத்து தான், இளவரசன் என்று இருக்குதோ தெரியாது தமிழ்ல, பாருங்க இந்த யூடியூப்ல நாங்க யூடியூப் வாய்ஸ்ல கூட கேட்டு முடிக்கலும் அதை பத்தி விமர்சனங்கள்லாம் மிக. அதுல அவன் சொல்ற விஷயம் தான் என்னன்னா, அதாவது நீ ஆட்சியாளர் ஆவிட்டா, நீ ஆட்சியாளராக இருந்து கொண்டு தானே இப்போ நான் உலகத்துல சமாதானம், அந்த நாட்டில் சமாதானத்தை வச்சுக்கொள்ளணும். அப்ப ஒருத்தர் தானே தலைவராகிக்கணும். அப்ப நீ உனக்குரிய வழிமுறைகள் என்னன்னா, வேற ஒருத்தனை பெரிய ஆளாக விட்டுறக்கூடாது. யாரெல்லாம் பெரிய ஆளாக பார்க்குறாங்களோ அவனெல்லாம் அழிச்சு போட்டுறணும். இன்னொருத்தரை உனக்கு கிட்ட மாதிரி ஒருத்தரை வச்சு கொண்டிருக்கணும். உன்னோட அவனை வச்சு எல்லா அநியாயங்களையும் செய்யணும். மக்கள் ஒரு நாளைக்கு கொதிச்செலும்பச்சில் அவனை தட்டி விட்டுட்டு, அவனை கொலை செஞ்சோ அல்ல அவனை தட்டி விட்டுட்டு, அவனால தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிப்பட்டு நீ நிரபராதி ஆகிடணும். இப்படி எல்லா ஊத்த டெக்னிக்ஸ்களையும் சொன்ன ஒரு புத்தகமாக தான் மெக்கியவெல்லியோட அந்த பிரின்ஸ் என்ற புத்தகம் இருக்குது. அந்த புத்தகம் படித்தான் இந்த மேற்குலகம் தன் ஆட்சிகளை அமைச்சிக்குது. கீழத்திய நாட்டில் உள்ள அராஜகம் அல்லது மன்னராட்சி அல்லது அந்த மாதிரியான மக்கள் பிரதிநிதித்துவம் இல்லாத ஆட்சியாளர்கள் கூட இந்த மெக்கியவெல்லி அந்த புத்தகத்தை பார்த்து அவங்களோட ஆட்சிகளோட வழிமுறை அமைச்சதாக சொல்லுவாங்க. அப்போ அதோட அடுத்த வேர்ஷன் தான் ஃபுகுயாமாவோட கிளாஷ் ஆஃப் சிவிலைசேஷன். அவன் அமெரிக்காவை நியாயப்படுத்துறதுன்னா, நீ தான் இப்போ உலகத்துல போலீஸ்காரனா இருந்து உலகத்தை ஒழுங்குபடுத்தணும். நீ வேண்டியதை செஞ்சு நீ இன்டெக்டா அதிகாரத்தை வச்சுக்கொள்ளணும். நீ தவறி நீயும் கீழே போயிட்டியாக்கும், உலகத்துல அனாக்கி வந்துடும் என்று சொல்ற நூடாக அவன் அமெரிக்கா வேண்டியதை செய்யலாம் என்றதுக்கான ஒரு பிலோசபிக்கல் ஒரு பின்னணியை கொடுத்ததாகத்தான் ஃபுகுயாமாவோட புத்தகம் இருக்கிறதாக நான் விளங்கிக் கொள்றேன். சரி, இன்ஷால்லா. என்னன்னா நீங்க கேட்டீங்க தானே அமெரிக்கன் எக்ஸெப்ஷனலிசம் பற்றி ஒரு இது உண்டு. அதுக்கு கிட்டடியில் ப்ரொஃபஸர் ஜெஃப்ரி ஷக்குன்னு தெரியும் தானே உங்களுக்கு, ஃபேமஸ் மீசைமா மாதிரி இந்த அமெரிக்காவோட ஃபாரின் பாலிசியை கிரிட்டிசைஸ் பண்ணுற முக்கியமான ஒருத்தர் தான் ஜெஃப்ரி ஷக்குன்ற ப்ரொஃபஸர் ஒன்று. நான் நினைக்கிறேன் அமெரிக்கன் யூனிவர்சிட்டி ஒன்றில்
வேலை செய்கிற அவர் நேற்று கிட்டடியில் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஒரு டோக் கொண்டு கொடுத்தாரு. இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு பிறகு யார் மதுராவை அமெரிக்கா பிடிச்சி கொண்டு போனதுக்கு பிறகு யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் அவருக்கு ஒரு டோக் கொண்டு கொடுத்தாரு. அந்த டோக்கில் சொல்லிக்கிறார், அவர் சொல்கிறார், நீங்கள் அதையும் யூடியூப்பில் கேட்கலாம். அழகான ஒரு ஸ்பீச் ஒன்று. அவர் ஒரு முஸ்லீம் அல்லாட்டியும் கூட, அதாவது உலகத்தில் நீதி நியாயம் நடக்கணுன்றதுக்காக வேண்டி கதைக்கின்ற 2 முக்கியமான நவீன கால ஜியோபொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்டு தான் மீசை மரும், அடுத்த ஜெஃப்ரி சக்கும். அவங்களுக்கு அவர் சொல்லிக்கிறாரு, இந்த அமெரிக்காவோட இந்த செயற்பாடு இப்படி நடந்து போகிறது சட்டம், அதை இன்டர்நேஷ்னல் லோவுக்கு, யுனைடெட் நேஷன் ஆர்டிக்கல் 2 ரெசல்யூஷன் 2க்கு எதிராக இப்படி நாடுகளை போய் இப்போ பிடிக்கிறது. என்னென்னா ஆர்டிக்கல் 2ன்றது யுனைடெட் நேஷன் ஆர்டிக்கல் 2ன்றது சொல்லுதான், எந்த ஒரு நாடும் இன்னொரு நாட்டை இப்படி போய் ஆக்கிரமிக்கிறது யுனைடெட் நேஷன் பெர்மிஷன் இல்லாமல், அந்த நாட்டோட பார்லிமெண்ட அனுமதி இல்லாமல் இப்படி இப்படி யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் அனுமதி வழங்காமல் செய்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் லோவுக்கு எதிரானது. அப்போ அந்த செஃப்ரி சக்கில் நீங்கள் அந்த ஸ்பீச்சை கேட்குறாரு, இன்டர்நேஷ்னல் அணக்கி ஒன்றை உருவாக்குறதுக்கு அமெரிக்கா டேஞ்சரஸ் ரிட்டர்ன் டு இன்டர்நேஷ்னல் அனக்கின்னு தான் அவர் சொல்கிறார் அந்த இதில். அப்போ அதில் அழகான அமெரிக்கா இதுவரை காலம் செஞ்ச அட்டூழியங்கள் அநியாயங்களை பற்றி அழகாக அவர் விவரிக்கிறாரு. அவர் விவரிக்கிறதுக்கு விட இதை பற்றி ஒரு நல்ல கவர்ட் ரெஜிம் சேஞ்சுன்னு சொல்லி லின்சி ரோட்க்குன்னு சொல்லி ஒரு லேடி ஒரு புக் கொண்டு எழுதிக்கிறான். 1947 1989 வரைக்கும் அமெரிக்கா 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஆட்சியை மாற்றுறதுக்கான முயற்சிகள் ஈடுபட்டிருக்கான். அதை லின்சி ஓரோக்குன்ற அந்த லேடி பதிவு செஞ்சிக்கிறத இவர் கோட் பண்ணி, அமெரிக்கா எப்படி இவ்வளவு இன்டர்நேஷ்னல் லோ எல்லாம் இருக்கும் போது அடாவடித்தரமாக அவர் அதை யூஸ் பண்ணுறதுனால அழகான ஒரு ஷோலை யூஸ் பண்ணுறாரு. அவர் சொல்கிறது தக்ஸ் மாதிரிண்டு அமெரிக்கா நடந்து போகிறண்டு. இப்போ ஒரு ஊரில் 2 சண்டியன் இருந்தால் அவங்க எப்படி சண்டை பிடிப்பாங்களோ அதே மெத்தடில் தான் அமெரிக்காவும் இன்றைக்கு இன்டர்நேஷ்னல் பொலிட்டிக்கில் நடந்து போகிறதுண்டு. அவர் நீங்கள் அதை இது பண்ண அதுக்கு பிறகு அவர் சொல்கிறார், அவன் ஸ்பீச்சை கேட்டால் தெரியும், 1989 அது லின்சி எழுதினது 89க்கு முந்தைய காலப்பட்டத்தில் நடந்தது. 89 இன்று வரைக்கும் அமெரிக்கா என்னென்ன அட்டூழியங்களை செஞ்சிருக்கிறன்றத இவர் அவுட்லைன் பண்ணுறாரு. யார்? ஜெஃப்ரி சக் அவுட்லைன் பண்ணுறாரு. உதாரணமாக 2003 ஈராக்கை இன்வைட் பண்ணினது, லிபியாவில் 2011 லிபியாவில் யுத்தத்தை ஆரம்பித்தது, ஹொண்டுராஸில் 2009 ஆட்சி மாற்றினதாம், அதே மாதிரி 2014 உக்ரைன் ஆட்சியை மாற்றினதாம், அதே மாதிரி சிரியாவில் 2011 ஆட்சியை மாற்றினதாம். அப்படி அவங்களோட மெத்தட்ஸ்கள் எப்படின்றதையும் அவர் அழகாக சொல்கிறாரு. யார்? ஜெஃப்ரி சக் சொல்கிறாரு எப்படின்னு. அதே மாதிரி ஈஜிப்டில் நடத்தினது 2011, அதே மாதிரி துருக்கியில் ஒரு கூண்டு செஞ்ச அதுவும் கூட அமெரிக்காவாம். இவங்களோட மெத்தட்ஸ் எப்படி, அமெரிக்கான்ற மெத்தட்ஸ் எப்படின்றதையும் அழகாக சொல்கிறாரு. என்ன செய்யுமாம், சில டைமில் கூகளை ஏற்படுத்துமாம், உள்நாட்டில் எடுத்துமாம். அப்படி முடியாது போனால் உள்நாட்டு யுத்தத்துங்களை ஏற்படுத்துவான். அப்படி இல்லாட்டி உள்நாட்டில் ஆர்ப்பாட்டங்களை இப்போ ஈரானில் நடந்து கொண்டிருக்குது, ஆர்ப்பாட்டத்தில் நடந்துக்கலாம். அப்படியும் இல்லாட்டி என்ன செய்யும்னா அங்கே இருக்கிற தக்ஸ் குரூப்புகளுக்கு தானே இப்போ ISIS கிரியேட் பண்ண மாதிரி குரூப்புகளுக்குள்ள குரூப்புகளுக்கு ஆம்ஸை கொடுத்து சல்லியை கொடுத்து இது பண்ணுமாம். அப்படி இல்லாட்டி சோசியல் மீடியா யூஸ் பண்ணுமாம் அமெரிக்கா. அப்படி இல்லாட்டி மிலிட்ரிகளுக்கு பிரைப்களை கொடுக்குமாம், லஞ்சத்துகளை. டாப் சிவில் சேவன் உதாரணமாக கிட்டடியில் பாகிஸ்தானில் ஆர்மி கமாண்டருக்கு கூட அமெரிக்கா கூப்பிட்டு ஒயிட் ஹவுஸில் சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க பெருசா.
அப்ப அதே இம்ரான் மாதிரி இம்ரான் அப்படி கானை சிறை ஓ வச்சுக்கிறதுக்கான சிறை கோல் வச்சு தான் அது. ஓ ஓ, இதுல அது இதுல பாவிக்கப்பட்ட நீங்க சொல்லிக்கொண்டு போகும்போது இடையில செல்லாம் பாவிக்கப்படுற ஒரு வேர்டு ஒன்று நேற்று நான் கேள்விக்கொண்டிருந்தேன்டா, கோவர்ட் அண்ட் ஓவர்ட் ஓ ஆபரேஷன் சொல்லி. ஓ அப்ப அது இவ்வளவு காலமும் வந்து அமெரிக்காவும் வந்து இப்ப வெஸ்டர்ன் இதெல்லாம் வந்து செஞ்சு கொண்டிருந்தது வேற நாடுகள்ல செய்யற அனாக்கி அல்லது ஆட்சி மாற்றங்கள் எல்லாம் வந்து கோவர்ட் ஆபரேஷன்ல தான் செய்யறதாம். ஓ அதாவது அந்த ரைட். நாட்டுல உள்ள யாருக்கோ சல்லியை கொடுத்து அது இராணுவத்துக்கு பிரைட் பண்ணி அல்லது ஏதோ ஒரு அமைப்புல இவங்கட பேர் முன் வராத மாதிரி அல்லது ஒரு ஒரு ப்ரொட்டஸ்ட் ஒன்று நடக்குதுன்னா ப்ரொட்டஸ்ட்டை இவங்க தடுக்கிறாங்க, அது வந்து ஹியூமன் ரைட்டுக்கு இது நாங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க நல்ல பிள்ளை மாதிரி இருந்து கொண்டு அங்க ம் நடக்கிறத பிள்ளையா காட்டி, எனவே ஹியூமன் ரைட் பேசிஸ்ல தான் நாங்க இந்த இன்டர்ஃபியரன்ஸை செய்யறேன்னு சொல்லி அப்படி ஒரு நியாயத்தை ஒரு பேஸ் ஒன்றை செஞ்சு தான் அந்த எல்லா இந்த பிரச்சனைகள்லாம் செய்யறதா, ஆட்சி மாற்றங்கள்லாம் செய்யறதாம். அதைத்தான் ஓ சொல்றது கோவர்ட் ஆபரேஷன் ஓ சொல்லி. ஏ, ஆனா இல்ல இப்ப இல்ல இப்ப இல்ல இல்ல, ஓ, ஒன் செகண்ட் that's- ஒன் செகண்ட் ஓ, ம் அதாவது இப்ப வந்து இவன் செஞ்சது, இப்ப யாரு ட்ரம்ப் செஞ்சது, மண்டூராவை எடுத்துட்டு வந்தது வந்து ஓவர்ட் ஆபரேஷன். ஓ ஓவர்ட் ஆபரேஷன் என்றா ஒரு நியாயம் இல்லை, எங்களுக்கு ஒயில் வேணும், அதுக்கு வந்து ம் வெனிசுலா வெனிசுலா எங்கட இடம், ஒயில் எங்கட சொத்து, அது நாங்க அது எங்கட பிரச்சனை, அது எங்கட தான், அது எப்படி நீ என்னத்தையும் சொல்லிக்கொள்ளு. அப்ப அதுக்கு இவர் தடை ஆயிக்கிறாரு, என்ன இவரை நீக்க போறேன், நான் அவரை கொண்டு வந்திக்கிறேன். அப்ப ஓ இப்ப வெஸ்டர்ன் சிவிலைஸ் நேஷன்ஸ் வெஸ்டர்ன் நேஷன்ஸுக்குள்ள இஷ்யூ என்னண்டா, இவ்வளோ நாளும் நாங்கள் ஒரு வேற ஜாகர்களை போட்டுக்கொண்டு வேற மாதிரியான ஒரு ப்ரிட்டன்ஸில் நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம். இப்போ வெளிப்படையாகவே இவன் கதைச்சிட்டானே, இப்போ இதை வச்சு இவனை நியாயப்படுத்துறதா, ஓன்னு சொல்றதா, இல்லைன்னு சொல்றதா, இவனோட சேர்றதா இல்லையான்ற ஒரு பெரிய ஒரு சங்கடமான நிலைக்கு இவன் ட்ரம்ப் வந்து இந்த வெஸ்டர்ன் லீடர்ஸை கொண்டு வந்துட்டான்னு சொல்லி ஒரு இது ஒன்று நான் கேட்டேன் நான். ஓ அதே மாதிரி தான் இன்னொரு சில மெத்தட்ஸ் தான் டார்கெட் அசசினேஷன் ஆகும். அப்போ ம், எவ்வளோ மோசமான வேலைன்னு பாருங்க. ம், யாரு இப்படி எதிர்த்த இப்போ சதாம் ஹுசேனை இப்போ இதை பிடிச்சி கொண்டது, கடாஃபியை பிடிச்சி கொண்டது, அப்படி ம். டார்கெட் அசசினேஷன் அப்படியும் மேலட்டி இதெல்லாம் மேலட்டி இதோடையும் சேர்த்து சரி எக்கனாமிக் சங்ஷன் போடுறான் ஓ, ஈரானுக்கு போட்டு இந்த அப்ப அவர் ஜெஃப்ரி சக் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்றாரு. நீங்க அது ஸ்பீச்சை கட்டாயம் கேட்கணும். கேட்டு கேட்டு இது ஓ, இதெல்லாம் இல்லீகலாம் அக்கார்டிங் டு யுனைடெட் நேஷன் சார்ட்டர் 2 கேப்ப இப்படி செஞ்சு இதெல்லாம். ஏன்னா யுனைடெட் நேஷனே உருவாக்கப்பட்டது என்னத்துக்கு? உலகத்துல சமாதானத்தை, நீதி, நியாயத்தை, ஓடுற லோ அண்ட் ஆர்டரை கொண்டு வரதுக்கு தானே யுனைடெட் நேஷன். அப்ப இது எல்லாத்தையும் மிகைச்சு தானே இந்த செயற்பாடுகள் இருக்கிறாங்க, செய்யறாங்க. ம். உதாரணமா வச்சுக்கோங்க, பலஸ்தீன் விஷயத்துல 2 ஸ்டேட் சொல்யூஷன்ல 70 ரிசல்யூஷனை வீட்டோ பாவிச்சு அவங்க ரிசல்யூஷனை இந்த இஸ்ரேலுக்கு சார்பாக வீட்டோ பாவிச்சு இது பண்ணிக்கிறோம். அதாவது அதாவது உலக 2 நாடுகள் எல்லாம் யுனானிமஸ்லி இன்னொரு பலஸ்தீனியர்களுக்கு பலஸ்தீன் தேசம் உருவாக்கப்படணும் என்று மெஜாரிட்டி குறைஞ்ச மெஜாரிட்டி வகையில் முடிவெடுத்தது பிறகு அதை அதை கோஹெட் பண்ண விடாம யுஎன் அந்த இந்த வீட்டோ பாவிச்சுக்கிறாங்க ஓ 70 yeah. இப்ப இப்ப இந்த எங்கட பாகிஸ்தான் ஜமாத் இஸ்லாமி அமீர் நைமுர் ரஹ்மான் ஸ்பீச்சுக்கு வரேன்டா, ஆமாம். அவர்த சொல்ற என்னண்டா இன்றைக்கு ரூலிங் சிஸ்டம் ஆஃப் த வேர்ல்டே ஃபெயிலாம் டோட்டலி. இப்ப இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் இருக்கிற லோ அண்ட் ஆர்டர் ஒரு கேவட்டிக்ஸ் தானே. வேர்ல்ட் ஒன் 500 சிச்சுவேஷன்ல தான் இருக்குது. வேர்ல்டு ஆர்டரே கேவட்டிக். இப்போ உதாரணமாக யுனைடெட் நேஷன் சட்ட விதிமுறைகளையோ அல்ல ஐசிஜி இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் சட்டமுறைகளையோ அல்லது இந்த யூரோப்பியன் ஹியூமன் ரைட்ஸ் லோ அண்ட் ஆர்டர்களோ ஐஎம்எஃப்ஓ வேர்ல்ட் பேங்க் இது எல்லாமே இப்போ மனிப்புலேட் பண்ணப்பட்டு இது அமெரிக்காவுக்கு தேவையான முறையில் தானே எல்லாமே போகுது. அப்போ லோ இப்போ எந்த அளவுக்கு குரானும் சொல்கிற மாதிரி லஹரல் ஃபசாது ஃபில் பர் வல் பஹ்ருன்னு அதை எல்லா வகையான கரப்ஷனையும் இப்போ அமெரிக்கா உலகத்தில் பரப்பி கொண்டு இருக்குது. ஒரு சிஸ்டம் இல்லாம். அப்ப என்ன அவரை சொல்ல வரேன்டா, இப்படியாக இப்படி உலகத்துல இது போய்க்கொண்டு இருக்கும் போது இதனை முஸ்லீம் உம்மத்திட பொறுப்பு என்ன? முஸ்லீம் குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். உலகமே அழியிற அளவுக்கு இந்த அமெரிக்கா உலகத்தை கொண்டு வந்திருந்தா
நாங்க நன்மை ஏவி தீமை ஏவி விளக்குறேன்னு சொன்னிருந்தா முஸ்லிம்கள் ஒரு ஹுஜத் லின்னாஸ் வேர்ல்டு ஒரு வேர்ல்ட மக்களுக்கே ஹியூமனிட்டிக்கே அனுப்பப்பட்டிருந்தா இப்படியான ஒரு அநியாயம் செய்யும் போது இதை தட்டி கேட்கறது ஒரு மாரூஃப் அல்லையா? ஒரு முன்கர தட்டி கேட்கறது இதை விட பெரிய ஒரு அநியாயம் இருக்குமா? அந்த இப்படி ஒரு ஒரு இது அவர் இவர் சொல்ற கருத்து என்னன்னா, இந்த சந்தர்ப்பத்துல நாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிய ஒரு ஆல்டர்னேட்டிவ ப்ரப்போஸ் பண்ணுவோம். அவங்க ஜமாத் இஸ்லாமி பாகிஸ்தான் சொல்றாரு. மத்த இயக்கங்களால முடியட்டியும் சலஃபி குரூப்போ, தப்லீக் குரூப்போ, மத்த குரூப்புகளோ அல்லது இஹ்வானுக்கு இந்த கீக்கிற பிரச்சனை இல்லாட்டி, அப்ப இவங்க முன் வாராங்க ஒரு லீடர்ஷிப்ப குடுக்குறதுக்கு. விளங்கிச்சா? பாகிஸ்தான் ஜமாத் இஸ்லாமி அவர் சொல்றாரு, நாங்க இன்டர்நேஷனல் ஆஃபீஸ் ஒண்ட, அம்ப்ரெல்லா ஆஃபீஸ் ஒண்ட லாகூர்ல கிரியேட் பண்ணுவோம். இந்த அநியாயங்கள தட்டி கேட்கறதுக்கு. அதுக்கு நாங்க முஸ்லிம்கள மட்டும் சேர்த்த தேவையில்ல. நுண் முஸ்லிம்களையும் இன்வைட் பண்ணுவோம், சேர்த்துவோம். அவங்களையும் சேர்த்திக் கொண்டு இந்த அநியாயத்துக்கு எதிராக நாங்க ஒரு குரல் கொடுப்போம். ஏனென்றால் அவர் சொல்ல அந்த குர்ஆன் வசனங்கள் எல்லாம் ஐதிலு ஃபஹுவ அக்ரபு லித்தக்வா அப்படியான குர்ஆன் வசனங்கள்ல வாரதானே கூமு கவ்வாமீன பில் கிஸ் அப்படி அந்த நீதியை வச்சுத்தானே உலகம் ஒரு ஒரு சிஸ்டத்துக்கு வரணும்னு சொல்றேன். எனவே அந்த சிச்சுவேஷன்ல அவர் இப்படியான ஒரு ப்ரொப்போசல் ஒரு இனிஷியேட்டை உருவாக்குறதுக்காக வேண்டித்தான் பாகிஸ்தான் ஜமாத் இஸ்லாமி இப்படியான நீதி நியாயம் உலகத்தில் ஒரு பாதுகாப்பு அப்ப மனித குலத்தை பாதுகாக்கணும் இந்த அழிவிலிருந்து இந்த அமெரிக்கன் எக்ஸெப்ஷனலிசத்திலிருந்து அடோவடித்தரத்திலிருந்து அப்படின்ற நோக்கத்துல தான் ஒரு ஒரு கான்ஃபரன்ஸ் அவங்க நடத்தினாங்க. அதான் ரிஃபான், நம்ம இந்த இடத்துல எனக்கு மைண்ட்ல போற ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லிக் கொள்ளணும் என்னன்னா, உண்மையிலே இவங்க அவன் சொன்னது ஃபுகயாமா சொன்னது கிளாஷ் ஆஃப் சிவிலைசேஷன். அதாவது வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் சுப்ரீம் வெஸ்டர்ன் ஐடியல்ஸ் சிவிலைசேஷனுக்கு எதிராக வேறொரு சிவிலைசேஷன் இன்னொரு நாகரிகம் வந்து சண்டைக்கு நிற்கிது, அல்லது அது அது ப்ரொமோட் பண்ற அந்த வேல்யூஸுக்கு மேற்குலத்தோட வேல்யூஸுக்கு எதிராக இன்னொருத்தர் அதோட மாற்று அவங்களோட பாபரிக் அவங்களோட அதாவது அன்சிவிலைஸ்ட் வேல்யூஸுகளை ப்ரொமோட் பண்ண பார்க்குறாங்க. இதை அடித்து நொறுக்கணும், அவங்கள தட்டி வைக்கணும் என்று அந்த புத்தகத்தை சொல்கிறது நூடாக அவன் மீன் பண்ணது அந்த வெஸ்ட்டுக்கு எதிராக நிற்க போகிற அந்த அடுத்த சிவிலைசேஷன் இஸ்லாமிய சிவிலைசேஷன் இந்த முஸ்லீம்களோட நாகரிகம் தான். எனவே அவங்கள தட்டி வச்சு கொள்ளணுமென்று அவன் அப்படி காட்ட பார்த்தான். அப்போ அதை விமர்சித்த நல்லுள்ளம் கொண்டவங்க இஸ்லாமிய அறிஞர்கள் வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, வெஸ்டர்ட வேல்யூஸ் நல்ல வேல்யூஸை நாங்கள் எடுத்துக்கொள்ள ரெடி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. உலகத்தில் இருக்கிற பிரிவினை ரெண்டு ரெண்டு போராட்டம் என்றது நல்லதுக்கும் கெட்டதுக்கும் எதிரான போராட்டம் தான். சரியா? கெட்டதை ப்ரொமோட் பண்ண பார்க்குறாங்க, ஏதோ வேற ஒரு டிஸ்கைஸில் வேற ஒன்றுக்குள்ளே ஒளிஞ்சு கொண்டு இருந்து கொண்டு அதாவது அதாவது பவ துஷ்பிரயோகம் அது அதிகார துஷ்பிரயோகத்தையும் கொலை களங்களையும் நாடுகளை பிடிக்கிறதையும் அதுகளை அழிக்கிறதையும் சிலர் செய்ய பார்க்குறாங்க. அதுக்கு எதிராக நல்லவங்க பேச பார்க்குறாங்க. அப்போ இதில் இந்த நல்லவங்க என்ற அணியில் வந்து நல்லது வேல்யூஸ் நல்ல மரியாதை சமத்துவம் இதுகளை ப்ரொமோட் பண்ணுறவங்க அவங்க முஸ்லீம்களாகவும் மீட்கலாம், இடதுசாரிகளாகவும் மீட்கலாம். எனவே இது நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இடையிலான போராட்டமே அல்லாமல் இது நாகரிகங்களுக்கு இடையிலான போராட்டம் இல்லைன்னு சொல்லி அவங்க விமர்சகர்கள் சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். அதே மாதிரி வந்து இப்போ வந்து இப்போ இந்த இதை சொல்றீங்க, அந்த ஆஃபீஸ் செய்ய போறாங்க, அந்த அநியாயங்களை தட்டி கேட்க போறாங்க. இப்போ இதில் ஒரு முரண் என்னென்றால் எங்கட இஸ்லாமிய முஸ்லீம்களுக்குள்ளேயே பாருங்களேன், எங்களோட இஸ்லாத்தை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங்கில் உள்ள இஷ்யூஸால அப்போ இதை எப்படி பார்க்கறது? இதை ஒரு அரசியலாக பார்க்கறது. மார்க்கன்றதை எப்படி மார்க்கத்தை எப்படி ஹைஜெக் பண்ணப்பட்டிக்குது மார்க்கம்? அதாவது அல்லாவை வந்து பள்ளிக்குள்ள இருக்கிற ஒருத்தராக வச்சு பள்ளிக்குள்ள அல்லான்றது பிரபஞ்சத்தில் இருக்கிறவன் தானே, அல்லாஹ் பள்ளிக்குள்ள இருக்கிறதா வச்சு பள்ளிக்குள்ள உள்ள ஆக்டிவிட்டீஸ் தான் இஸ்லாம்.
வெளியே ம். உள்ளதுகள் வந்து அது உலக விஷயம், துன்யாவுடைய விஷயம் என்று சொல்லி அப்படியான மைண்ட் செட் வந்ததால அது வந்து அதை ம். ப்ரொமோட் பண்றவங்க தான் கூட அதை அதை விளங்கி அப்படித்தான் மார்க்கத்தை விளங்கினவங்க தான் இஸ்லாத்துல கூட என்ன அதாவது ம். அஹ், பள்ளிக்குள்ள போனா கவனமாய்க்கணும் நல்லா பார்க்குறான் பிழையானதை பேசிடக்கூடாது இப்படி மார்க்கத்தை ரெண்டா பிரித்து வச்சதன் காரணமாக வந்து பள்ளிகளை தொழுகையாளிகள் நோவு பிடிக்கிறவங்க குரான் ஓதுறவங்கன்னு நல்ல அவுலியா குஞ்சுகள் இருக்கிறாங்க ஆனால் அவங்க வெளியே வந்தா உலகத்துல அனாக்கியை பற்றி உலகத்தில் போகிற பிரச்சனை பற்றி இது வந்து துனியாவுடைய விஷயம் என்று அவங்கெல்லாம் ஒதுங்கி கொள்றதால நல்லதுக்காக பேசுகிற மனிதர்கள் குறைவாக இருக்கிறாங்க சில நேரம் வெக்கி தலை குனிகிற அளவுக்கு அதாவது இஸ்லாம் இல்லாதவன் மனசாட்சியை ஃபாலோ பண்ணுறவங்க உலகத்தில் நியாயம் வேணுமேன்னு சொல்கிற முஸ்லீம் அல்லாதவங்க அவங்க செய்கிற அவங்க செய்கிற சத்தம் போடுதல்களும் அவங்களோட போராட்டங்களையும் கண்டு எங்களுக்கு வெக்கம் வருவது ம். இதுக்காக உலகத்தில் நல்லதை நிலைப்படுத்துறதுக்காகத்தானே இஸ்லாம் வந்தது இதை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லாமல் இருக்கிறாங்களே என்று சொல்லி நினைக்குது அப்போ ஜமாத் ம். இஸ்லாம் இதை செய்ய பார்க்குதுண்டா அப்போ முழு முஸ்லீம்கள்ட ஒரு ஜமாத் இஸ்லாமி என்றதுக்காக ஆட்கள் பிரிஞ்சு இல்லை அவங்க இந்த அராஜகத்தை தட்டி கேட்டல் என்றதையே மார்க்கமாக பார்க்காத 80% 70% 80% தான் இஸ்லாத்துக்குள்ள ஈக்கிறாங்க இது ஒரு பெரிய ஒரு கிரைசிஸ் உண்டு உண்மையிலேயே ஓகே. இப்போ சில நேரம் சிலவங்க பேசுவாங்க இதெல்லாம் இப்போ பேசிக்கொண்டு இப்போ ஈக்கலாது எல்லாம் மறுமை நாளில் தார கூலியை தந்து கொள்ளட்டும் நாங்கள் முடிமான அளவு தாவணும் அலல் பிர்ரி வத்தக்குவா நன்மைக்கும் இறையச்சம் நல்லதுகளை நிலைநாட்டுறதுக்கு யாரெல்லாம் இந்த உலகத்தில் நடக்கிற அநியாயங்கள் அராஜகங்கள் பட்டினி இதுகளுக்கு எதிராக பாடுபட விரும்புகிறாங்களோ அவங்களாம் நம்ம சேர்ந்து கொண்டு நாங்கள் போராடுவோம் அந்த ஓகே. சேர்ந்து கொண்டு நாங்கள் முயற்சிகளை செய்வோம் இதுக்கு எல்லாரும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு டயர்ட் ஆகிட்டோம் நாங்கள் சொல்லி ஓகே. அந்த ஸ்டேட்டஸ் கோவை தான் நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் இன்ஷா அல்லாஹ். சல்மான் இப்ப என்னன்னா, இந்த இந்த கான்ஃபரன்ஸ்ட தீம் என்னன்னா, நாங்கள் இந்த இப்ப இதை நீங்கள் கொஞ்சம் இருங்கோ. இப்போ இது சமரைஸ் பண்ணிக்கொள்ளணும் நாங்கள் வந்து எ 1 ஹவருக்குள்ள இதை இது பண்ணி கொள்றதால ஒரு ஓகே. 10-15 மினிட்ஸ்ல இது சமரைஸ் பண்ணி ஓகே. நாங்கள் முடிச்சுக்கொள்ளும் இன்ஷா அல்லாஹ். சரி. ஓகே. இப்ப என்னன்ற கேள்வி என்னன்னா, இப்ப நாங்க இப்ப வந்து இப்ப கம்யூனிசம் டவுன் ஆல்ரெடி. அப்ப கேபிட்டலிசம் இப்படி போறன்னு இருந்தா, ஆல்டர்னேட்டிவா இஸ்லாமிய ஒரு தலைமைத்துவத்துள்ளது குடுக்குறேன். இப்ப எங்களுக்கு தெரியும் தானே. இப்ப சையத் குத்துப் எழுதினால் முஸ்தக்பல் லிஹாதத்தீன் எதிர்காலம் இஸ்லாத்துக்கே என்று சொல்லி ஒரு தமிழ்லயே மொழிபெயர்க்கிறார். அதே மாதிரி யூசுப் கர்லாவினா அல் இஸ்லாம் அல் ஹதாரத்துல் கத் எதிர்காலத்துல நாகரிகம் இஸ்லாம் தான் என்று. அதே மாதிரி முஸ்லீம்கள் இப்ப காந்தி கூட இந்த வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் அழிவு மிச்சம் கிட்டன்னு சொல்லி எழுதிக்கிறாரு. அதே மாதிரி தான் சூசைட் ஆஃப் த வெஸ்ட்ன்னு முஸ்லீம்கள் அல்ல, முஸ்லீம் அல்லாதவங்களே எழுதிக்கிறாங்க. சரியா? இப்ப மஹபூபானி, அப்ப நான் சொன்ன மாதிரி புரொஃபசர் சாக், அதே மாரி மீசைமார், இப்படி எல்லாரும் இந்த வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் அழிவு நெருங்கிக் கொண்டிருக்கிறன்று இப்படி ஒவ்வொரு ப்ரெடிக்ஷன்கள குடுக்குற நேரம் என்னென்ன நடக்குது இப்ப என்னன்னா, உலகத்துல அமெரிக்காட கடனே எவ்ரி 37, 80 ட்ரில்லியனா. என்றால் 750 இராணுவ தளங்கள உலகத்துல அது மெயின்டெயின் பண்ணணுமாம். அப்ப எக்கனாமிக்கலி அமெரிக்கா டவுன்ஃபால்ட் ஆகுது. அதே நேரத்துல ஃபைனான்ஷியலி, எக்கனாமிக்கலி அதே நேரத்துல சைனா எல்லா துறையிலயும் அமெரிக்காவுக்கு ஒரு சேலஞ்ச் ஆகுது. உதாரணமா சொல்றேன்டா, இப்ப டொலர் தானே உலகத்துல எல்லா சல்லியும் பரிமாற்றத்துக்கு பயன்படுத்துறது. அதுக்கு ஒரு காரணம் என்னன்னு சொல்லுங்க. 1979 கிங் ஃபைசலோடே அமெரிக்கா ஒரு உடன்படிக்கை ஒண்ணு செஞ்சான். நான் ஆயில் எல்லாம் எடுத்து தாரேன். எல்லா டெக்னாலஜியும் தாரேன். ஆனா ஒரு நிபந்தனை. ஆயில விக்கும்போது டாலர்ல தான் விக்கணும்னு. இப்ப ஸ்ரீலங்கா 1973 73ல. ம், ஆனா அத உடன்படிக்கை 1924ல முடியுதாம். ம். இப்ப முடிஞ்ச உடனே இப்ப அவனுக்கு இந்த பிரச்சனை ஒண்ணு வருது. அவன் ஃபைனான்சியலி பேங்க்ரப்ட்டா போறாங்க அமெரிக்கா. அந்த எக்செப்ஷனலிஸ்ட்ட அந்த இசத்த வச்சுக்கோறதுக்கு இயலாத நிலை. அதே மாதிரி சயன்ஸ் டெக்னாலஜி ஃபீல்டையும்
சைனா அமெரிக்கா ஓவர்டேக் பண்ணுதாம் எல்லா துறையிலையும். ம். ட்ரேட்லேயும் தான், மிலிட்ரியில தான், எல்லாத்துலேயும். ஏண்டா அமெரிக்காட ஜனத்தொகை 350, சைனாட ஜனத்தொகை 1 பில்லியன், 1.2 ஓ. பில்லியன். அப்ப எல்லா வகையிலையும் அவன் இந்த டெக்னாலஜிலே முன்னேறி, இதுலே முன்னேறி, சயின்ஸ்லே முன்னேறி, ஃபைனான்ஸ்லே முன்னேறி, எல்லாத்துலேயும் முன்னேறினா அமெரிக்காவை ஓவர்டேக் பண்ணுதான் எல்லா துறையிலையும். அத யுனிபோல சிஸ்டத்திலிருந்து இல்லா போறாங்க. அவங்கள்ட்ட இந்த பதவி, பவர் எல்லாம் இல்லா போகுது. அதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்றேன்டா, இவரு நானே மஹபூபானி சொல்ற ஒரு காரணம் என்னென்னண்டா, அமெரிக்கா பெரிய ஒரு இந்த வெஸ்டர்ன் வேர்ல்ட் பெரிய ஒரு மிஸ்டேக் ஒன்று செஞ்சான். என்ன மிஸ்டேக்குண்டா, 1981ல வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அது வரைக்கும் சைனாவுக்கு இடம் இல்லையா, வெஸ்டர்ன் கண்ட்ரியில் சாமான்களை விற்கிறதுக்கு. அந்த ஆர்கனைசேஷன்ல சைனா உள்வாங்கினான். உள்வாங்கினோடனே சைனா ப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் உற்பத்தி செஞ்சு வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு உற்பத்தி அவனோட எக்கனமியை ஸ்ட்ராங் ஆக்கினான். இப்போ ஒன்றும் செய்யலாம். இப்போ ஏன்னா சைனா அமெரிக்காவை விட எக்கனமி சைடில் இப்படி ஒரு நாங்கள் சொன்னதானே என்னென்ன மௌலானா மௌதூதிகள் எல்லாம் சொன்னாங்க, இந்த எதிர்காலம் இஸ்லாத்துக்கு தான் இருக்குது, இந்த கம்யூனிசத்தை பற்றி எழுதினாங்க மரியம் ஜமீலா அதே மாதிரி சையத் குத்துப் கூட அதே மாதிரி எல்லா இஸ்லாமியவாதிகளும் சொன்னாங்க எதிர்காலம் இஸ்லாத்துக்கு தான் என்று சொல்லி. அப்படியான ஒரு எதிர்கூவலை நாங்கள் அதை அல்லாஹ் தாலாவும் குர்ஆன்ல சொல்றதுனே வழக்கத்து கதப்னா ஃபி ஜபூரி அன்னல் அர்ல எருசுஹா இபாதினிய சாலிஹீன். அப்படியான ஒரு முஸ்லீம் லீடர்ஷிப்புக்கு ஒரு ஏற்பாடா இது இந்த நிகழ்வுகளை நாங்க கருதலாமா? இந்த 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 இதுல கான்ஃபரன்ஸ் ஒரு நீங்க இந்த இருங்க கொஞ்சம் பாருங்க. ஏன் ஏன் தெரியுமா, செய்து குத்து அவரோட மைல்டு ஸ்டோன்ல நீங்க வாய்ச்சோ தெரியாது, ஆரம்பிக்கின்ற போது சொல்ற கருத்து இப்படித்தான். இப்படி நீங்க மைல் ஸ்டோன் இன்ட்ரடக்ஷன்ல வாசிக்கிறான், தகிஃபுல் பஷரியத்துல் யௌம அலா ஹாஃபத்தில் ஹாவியா. இன்று இந்த நாகரிகம் மனித குலம் அழிவின் விளிம்பில் இருக்கிறது. லா பிசபபி தஹதீதின் பில் ஃபனாயில் மாலக. அந்த அந்த மனித குலத்திட மேலால ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் ஒன்று வரும், அனர்த்தம் ஒன்று வரும்ன்ற காரணத்தினால அல்ல. ஹாதா அரலும் மரல். இது நோய்க்கு ஒரு அடையாளமே தவிர இதெல்லாம் நோய் என்ன என்றால் என்னென்னா இந்த உலகத்தில் இருக்கிற, நான் அதை ஃபுல்லாக அரபிக்கில் வாசிக்கல, என்னை வாசித்தா இதாக போகும், என் டூ லாங்காக போகும். என்னென்னா உலகத்தில் சயின்ஸோ டெக்னாலஜியோ வளர்ச்சி அடைந்த அதை செய்து கொடுத்து மறுக்கிறல. நீங்கள் அந்த இன்ட்ரடக்ஷனை வாசித்து பார்க்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் தலைமைத்துவத்துக்கு விழுமியங்கள் இல்லையா, கொள்கை கோட்பாடு இல்லையா, இந்த வாழ்க்கைண்ட என்ன, என்னத்துக்காக வேண்டி வாழ்கிறோம், வாழ்க்கையோட கருத்து என்ன. இப்போ நாங்கள் எல்லாம் எங்களுக்கெல்லாம் இப்போ முஸ்லீம்கள்ன்ற வகையில் ஒரு வாழ்க்கைக்கு ஒரு வேர்ல்ட் வியூ ஒன்று இருக்குதானே. நாங்கள் ஸ்பிரிச்சுவலாக அல்லாஹ் ஒன்று இருக்கிறார், நாங்கள் கேட்குற கேள்வி செய்கிற செயற்பாடுகளுக்கெல்லாம் மறுமையிலுக்கு கேள்வி பதில் இருக்கும் என்று சொல்லி ஒரு நிரந்தரமான விழுமியங்கள் கொள்கை கோட்பாடுகள் இருக்குது எங்களுக்கு. ஆனால் இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு அப்படி இல்லை. என்னன்னா இந்த அரபுல ஜாஹிலியா காலத்தில் இருந்த அரபிகள் எப்படி இந்த உலகம் இந்த கூத்தும் கும்மாளம் என்று நினைச்சாங்களோ அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க இந்த வெஸ்டர்ன் லீடர்ஸ். அப்ப அவர் சையது குத்துப் சொல்லக்கூடிய கருத்து என்னென்றால், நிச்சயமா இதை என்னென்றா இந்த விழுமியங்கள் ஒரு நிரந்தரமான கோட்பாடுகள் இல்லாத்தினால இந்த நீங்க வாசிங்க அதை எப்படி எப்படி சோசியலிசம் அழிஞ்சு போகுமோ அதே மாதிரி கேபிட்டலிசம் அழிஞ்சு போகும். எனவே எதிர்காலத்துக்கு ஒரு நற்சோபனை என்னென்னா இஸ்லாத்துக்கு மட்டும்தான் மனித குலத்தை வழிகாட்டலாம். காரணம் என்னென்னா அதில் தான் நிரந்தரமான மனித வாழ்க்கைக்கான சரியான ஹிதாயத் இருக்குது. ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன் வசனத்தில் பக்கராவில் சொல்கிற மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை உலகத்துக்கு அனுப்பும் போது நான் உனக்கு ஒரு வழிகாட்டில் வச்சு தான் அனுப்பிக்கிறேன் இல்லையா. இம்மா ஏத்தியன்னக ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹஃபுன் அலைஹிம். அப்போ அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த அந்த இறை வழிகாட்டுதல்,
அந்த நிரந்தரமான ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு லைஃப் இருந்தால் தான் இந்த உலகத்தில் நிம்மதி வரும். அப்போ அதை செய்து குத்து அதை இந்த இது பண்ண இப்போ நான் கேட்குற கேள்வி என்னென்னா, சரி ஓகே அப்படின்னா நாங்கள் கொள்கை அளவில் இருந்தாலும் அப்படித்தான் குர்ஆன் தான் எங்களுக்கு வழிகாட்டுதல், மனித குலத்துக்கு அதுதான் நிரந்தரமான நிம்மதியை கொடுக்கும்னு சொல்லி. ஆனால் நாங்கள் இப்போ பார்க்குறோம் எப்படின்னா, முஸ்லீம் வேர்ல்டு அதுக்கு தயாராகிக்குதா. நாங்கள் வெஸ்டர்ன் வேர்ல்டோடு ஒப்பிடும்போது மெட்டீரியலாக பார்க்கும்போது முஸ்லீம் வேர்ல்டு தான் பின்தங்கியது அறிவில், சயின்ஸில், டெக்னாலஜியில். இப்போ இந்தியா சைனாக்களோட அளவில் கூட முஸ்லீம் உலகம் இன்றைக்கு இல்லை. சரி, நான் என்ன சொல்ல வரேன் என்றால், அந்த லீடர்ஷிப் ஒன்றை கொடுக்கறதுக்கு இப்படியான கொள்கை கோட்பாடுகள், தெளிவான விழுமியங்களை கொண்ட, தெளிவான அக்கீதாவை கொண்ட, வாழ்க்கைக்கு ஒரு பர்பஸ் இருக்குன்னு மீனிங்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை டிஃபைன் பண்ணுற இஸ்லாம், அல்லாஹ் பற்றி தெளிவாக சொல்லுகிற இஸ்லாம், மறுமையை பற்றி வாழ்க்கைக்கு நல்ல ஒரு விளக்க கொடுக்குற இஸ்லாம் இன்றைக்கு ஏன் பின்தங்கிய நிலையில் இருக்குது? காரணம் என்னன்னு சொன்னால், இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டு நான் சொல்ல மெட்டீரியலாக இன்டர்பிரிட்டேஷன் பண்ண வரல. அப்போ இப்படியான நிலையில் நாங்கள் இதை எப்படி பார்க்கறது? இது இப்போ நாங்கள் வெஸ்டர்ன் வேர்ல்டோட 100 வருடந்து பின்னிக்கிறோம், சைனாவோட 100 வருடத்துக்கு பின்னிக்கு இருக்கிறோம். அப்போ இப்படியா இருக்கிற நேரத்தில் ஒரு உலகத்தில் யாரும் நானும் நீங்களும் தான் அதை பார்ப்போம். எங்கள் மறுமையை வச்சு, அல்லாஹ் வச்சு, ஈமானை வச்சு, இஸ்லாத்தை வச்சு நாங்கள் மனுஷனை அளவிடுவோம். சரியா? ஆனால் மெட்டீரியல் வேர்ல்டு அப்படி இல்லையே. உங்கள்கிட்ட அணு ஆயுதம் இருந்தால், உங்கள்கிட்ட பணம் இருந்தால், உங்கள்கிட்ட டெக்னாலஜி இருந்தால், உங்கள்கிட்ட சயின்ஸ் இருந்தால், அப்போ தான் உலகத்தில் உங்களுக்கு ஒரு வாய்ஸ் இருக்கும். உலக முஸ்லீம் நாடுகளுக்கும் தான். ஆனால் அந்த இதில் நாங்கள் பேக்வேர்டாக இருக்கிறோம். இதை எப்படி நாங்கள் இது ரெண்டுக்கும் இடையில, இந்த கண்ட்ரடிக்ஷனுக்கு இடையில ஒரு இணக்கத்தை காண்றது? அது நேரம் அதுக்கு எனக்கு பதில் இருக்குது. என்னண்டா அல்லாஹ் தாலா சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் வந்து உதாரணம் சொல்லும்போது, சத்தியத்தை அல்லாஹ் தாலா சொல்ற என்னண்டா, அசத்தியத்தை சொல்ற என்னண்டா ஃபஅம்ம ஜபது ஃபயதுஹபு ஜுஃபா. அதாவது வெள்ளத்தில் மேலே போகிற அந்த நுரை தான் அசத்தியத்துக்கு உதாரணம். அதுக்கு ஆனால் அது வந்து அந்த நுரை வந்து அப்படியே காற்றுல கரைஞ்சி போய்த்திடும், அதால் ஒரு வேல்யூவும் இல்லை. ஆனால் அம்மா மா எம் ஃபவுன்னாச எம் குசுஃபிலாம். அப்போ சத்தியத்துக்கு அல்லாஹ்தால சத்தியத்துக்கான உதாரணத்தை சொல்லிட்டு சத்தியத்தை சொல்லும்போது மனிதர் சத்தியத்தில் ஒரு ஃபீச்சரை தான் சொல்கிறோம். சத்தியம் நிலைக்கும் என்று சொல்லாமல், அதாவது மனிதர்களுக்கு பயனளிக்கக்கூடியவை வந்து உலகத்தில் நிலைக்கும். அப்போ சத்தியத்தில் ஃபீச்சரில் ஒன்றா இருக்கணும், மனிதர்களுக்கு பயனளிக்கக்கூடியதா. அப்போ சத்தியம்ன்ட்டு ஒன்று இருக்குது, சத்தியத்தை சுமந்தவங்கன்ட்டு ஒன்று இருக்கிறாங்க. சரியா? இஸ்லாம்ன்ட்டு ஒன்று இருக்குது, இஸ்லாத்தை சுமந்தவங்கன்ட்டு ஒன்று இருக்கிறாங்க. இஸ்லாம் ஈக்கிற மாதிரி இருக்கும் குர்ஆன்லேயும் ஹதீஸ்லேயும். அதை சுமந்தவங்க எவ்வளோ தூரம் அதுக்கு அதோட சரியான இஸ்திம்பாத்தாத், அதோட இன்டர்பிரிட்டேஷனை வந்து உலகத்துக்கு அந்த அந்த கண்டெம்பரரி வேர்ல்டுக்கு, இப்போ 21ஆம் நூற்றாண்டு, அந்த 21ஆம் நூற்றாண்டுக்கு ஏற்ப அந்த இஸ்லாத்தை விளக்கப்படுத்தி இஸ்லாத்தை ஒரு மிக பிரயோசனமான ஒரு ஐடியாலஜியாக முன்வைக்கிறாங்களோ, அந்த ஐடியாலஜிக்கு ஏற்ப அவங்க வாழ்ந்தும் காட்டுறாங்களோ, அந்த ஐடியாலஜியை கொண்டு போகிறதுக்குரிய அதிகாரத்தையும் அதையும் இதையும் திரட்டியும் கொள்கிறாங்களோ, அப்போ தான் அது ஒரு வாழக்கூடிய, வழிகாட்டக்கூடிய, உலகத்துக்கு சுவிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஐடியாவாக இஸ்லாம் மாறும். அப்படி அல்லாமல் சும்மா கையில் வச்சு கொண்டு இருந்தாக்கிது இஸ்லாம் அல்லாட்ட இந்த இறங்கினதுன்றதுக்காக அல்லாஹ் கொண்டு வந்து இதை ஒரு மேலாதிக்க மிக்க ஒன்றா மாற்ற போகிறதில்லை. முஸ்லீம்கள் தான் அதை மாற்றணும். அதுக்கு முஸ்லீம்கள் வந்து தகுதி பெறணும். அதிகார வகையில் முதலாவது ஐடியாவை உள்வாங்கி கொள்ளணும். நாங்கள் ஏற்கனவே கதைச்சோம், ஒரு சூஃபித்துவ அல்லது ஒரு ஒரு அனுஷ்டானம் பேஸில் உள்ள இஸ்லாம் தான் பலர்கிட்ட இருக்குது. அதுதான் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிக்குது. அப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சுக்கொண்டு எங்களுக்கு ஆட்சியே வானாண்டு உள்ளவனுக்கு ஆட்சியை கொண்டு வந்து கொடுப்பான் அல்லாஹ் தாலா. ஆட்சியெல்லாம் எங்கள்கிட்ட சம்பந்தம் இல்லை, அதெல்லாம் வந்து இந்த ஏதோ ஒரு பாவகரமான விஷயம். நாங்கள் வந்து பள்ளியை நாங்கள் ஒக்கியூபை பண்ணி கொண்டு இப்போம் என்று உள்ளவனுக்கு அல்லாஹ் கொண்டு வந்து கொடுப்பான் ஆட்சியை. அப்போ உலகத்தை விளங்கி அது இஸ்லாம் சொல்கிற மெசேஜை முதல்ல முஸ்லீம்கள் விளங்கி கொள்ள வேண்டியது.
அதுக்கு பிறகு அதை இன்டர்னலைஸ் பண்ண வேண்டியது. அதுக்கு பிறகு உலகத்துல தேவைக்கு மாதிரி இந்த இஸ்லாத்தை இன்டர்பிரிட் பண்ண வேண்டியிருக்குது. அந்த அந்த இன்டர்பிரிட்டேஷனை வந்து மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்கிறதுக்கு அளவுக்கு அதிகாரத்தையும் பின்னணியும் வளர்த்து கொண்டிருக்குது, வளர்த்து கொள்ள வேண்டியது. அப்போ அல்லாஹ்தால அவங்கள அவங்கள ஓகே அதிகாரிகளாக உலகத்துல வழிகாட்டியலாக மாற்றுவான். அப்படி இல்லாமல் ஓகே சும்மா வராது. 2 மினிட்ஸ் தாங்க. ஒரு சம்மரைஸ் பண்றேன். இப்ப சமரைஸ் என்னன்னா பண்ணுங்க. ஓகே. இப்ப என்னன்னா, இப்ப இந்த கருத்த உலகத்துக்கு தெரிவிக்கிறதுக்கு யார் இன்றைய தகுதி? யாரு இருக்கிறாங்க? இப்ப முஸ்லிம் நாடுகள்ல இருக்கிற 57 53 முஸ்லிம் நாடுகள்ல இருக்கிற தலைவர்கள் தான் யுனைட்டட் நேஷனுக்கு போறாங்க. அப்ப அவங்கட்ட தள்ளி இஸ்லாம் பற்றி ஒரு தெளிவான கருத்து இல்லாட்டி, அவங்க எப்படி இந்த கருத்துக்கள உலகத்துக்கு எடுக்க போறாங்க? இன்றைக்கு முஸ்லிம் உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு 80% அல்லது 90% பிரச்சனைகளுக்கு காரணம் அரசியல்வாதிகள்னு தான் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்றாங்க. அவங்க தான் மெயின் காரணம் என்று. அப்ப முதலாவது எனவே தான் இப்ப ரசூலுல்லாவுக்கு அபூ ஜஹல் ரசூலுல்லாவ எதிர்த்தண்ட காரணம் என்னன்னா, ரசூலுல்லா என்னத்துக்கு வாரேன்னு அபூ ஜஹலுக்கு, அபூ லஹபுக்கு தெரியும். இது ஆட்சிய பிடிச்சத்தான் வாராங்க. ஒரு லீடர்ஷிப்ப தான் குடுக்க வாராங்கன்னு. அதே மாதிரி இன்றைக்கு இருக்கிற நவீன முஸ்லீமோ, நொன் முஸ்லீமோ அல்லாதவங்களுக்கு தெரியும். இஸ்லாமியவாதிகள் என்னன்னு சொன்னோம்னா, அவங்க ரசூலுல்லாஹ்ட முன்மாதிரியாக அப்ப உலகத்துக்கு ஒரு நாகரீகத்த, உலகத்துக்கு ஒரு அரசியல் தலைமைத்துவத்த, அந்த கருத்து டீப்பாக உள்ள ஆட்கள் தான் சரியான மொடரேட் இஸ்லாமியவாதிகள் என்று தெரியும். எனவே தான் இந்த அரபு உலகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள் மத்த நீங்க சொல்லக்கூடிய சூஃபித்துவத்தை எதிர்க்கலாட்டியும், மத்த மத்த குரூப்புகள எதிர்க்கலாட்டியும் மொடரேட்டாக அரசியல் சிந்தனைகள எப்படி சஹாபாக்கள் ஒரு குரானி சமூகமா இருந்து அந்த கருத்துக்கள கொண்டாங்களோ, அத முன் வச்சுறத இன்றைக்கு எதிர்க்கிறாங்க. அடுத்து இன்னொரு கருத்து நான் ஏற்கனவே சொன்ன இன்னொரு கருத்து, அது வேறொரு டிஸ்கஷனுக்கு எடுத்துக்கொள்ளுவோம். அதாவது முஸ்லிம்கள் என்னதான் நாங்க சொன்னாண்டாலும் 15வது, 16வது நூற்றாண்டிலிருந்து இன்டலெக்சுவலி பேக்வர்ட் அறிவியல் ரீதியாக ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிகள் உருவாக்கி எக்ஸ்பெரிமெண்டல் சயன்ஸ்கள் எல்லாம் உருவாகி வார நேரம் எங்கட ஆட்கள் சண்டை பிடிச்சு கொண்டு இருந்தாங்க. அல்லாஹ்ட முஜஸ்ஸிமாவாக அல்லாஹ்வுக்கு கை இருக்கா, முகம் இருக்குதா அப்படின்னு சொல்லி ஃபிலோசபிக்கல் ஆர்கியூமெண்ட்ஸில் இருந்தாங்க. இவங்க இம்பீரியக்கல், ப்ராக்டிக்கல், லாஜிக்கல், ரஷ்னல், ஃபிசிக்கல் லோவை கண்டுபிடிக்கிற நேரம் எங்கனமான தத்துவத்தில் மூழ்கி இருந்தாங்க. அதுக்கும் வேறொரு சப்ஜெக்ட். அந்த தொடரில் தான் இந்த வீழ்ச்சி தொடர்ந்து வந்திருக்குது. அதை நாங்கள் போகிற ஒரு நேரத்தை டிஸ்கஸ் பண்ணோம் இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லா. நாங்க அந்த ஒரு ஆங்கர் ஒண்ணு இருந்து எங்களுக்கு அந்த அவரு அந்த கான்ஃபரன்ஸ்ல பேசின ஸ்பீச்சை வச்சுக்கொண்டு நாங்க விஷயங்களை பேசுவோம்ண்டு அதன் அதை வச்சுக்கொண்டு நாங்க அந்த இந்த ஆல்டர்னேட்டிவ் அந்த இந்த இஷ்யூஸ் விஷயத்துல ஒரு இஸ்லாமியவாதிகிட்ட இந்த ஒரு இஸ்லாமியவாதிட மூளையில என்ன ஓடுது என்றதை வெளிக்கொண்டு வர ஒரு முயற்சியாக தான் இதை இஸ்லாமியவாதிகளோட அந்த நிலப்பாடுகளை மனோநிலையை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு 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 இது பாட்காஸ்டாக தான் இது அமையுது. மாஷால்லா. நான் வெரி ஹாப்பி. நீங்கள் சொன்ன கருத்துகள், நீங்கள் கொண்டு வந்த ஆதாரங்கள், ரெஃபரன்ஸ்கள், அதுகளை நான் முடியுமா இருந்தால் அந்த கொமெண்ட் செக்ஷனில் வந்து ஜெஃப்ரி செக்ட அல்லது மியஷைமர்ட அவருடைய ஸ்பீச்சுவல் ஒன்றெண்ட போட்டு வைக்கிறேன். அது மாதிரி இவர் ஹாஃபிஸ் நயீமுர் ரஹ்மான் அவருடைய ஸ்பீச்சை நான் போடுறேன். அதனூடாக நாங்கள் இதை அறிவை கூட்டிக் கொள்ளணும், எங்களோட அவேர்னஸை கூட்டிக் கொள்ளணுன்ற கருத்தில் தான் இது செய்கிறோம். அதனால் நீங்கள் இந்த பாட்காஸ்ட்டை நீங்கள் கேட்குறவங்க அந்த கொமெண்ட் செக்ஷனில் இருக்கிற அந்த லிங்க்குகளையும் தட்டி பாருங்கள். அதில் சொல்லப்பட்ட கருத்துகள் என்ன, அந்த குவெஸ்ட் ஃபார் ஜஸ்ட் குளோபல் ஆர்டர் அந்த கான்ஃபரன்ஸில் யார் யாரெல்லாம் என்னென்ன தலைவர்கள்லாம் ஸ்பீச் பண்ணிக்கிறாங்க என்றதெல்லாம் நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள். அதனூடாக நாங்கள் அந்த இஸ்லாமிய அந்த பேரடைம் உலகத்தை பற்றின இஸ்லாமிய பார்வையை நாங்கள் வளர்த்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உங்களோட அந்த அறிவை பகிர்ந்து கொள்றதுக்குரிய சான்ஸாக பிளாட்ஃபார்மாக இது அமைது. அல்லாஹ் உங்களுக்கும் பெரும் அருளை செய்யணும் என்று பிரார்த்தித்தவனாக முடித்துக்கொள்கிறேன். வாஹ்ரு தவான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.